குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஓர் அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, இதுபோன்ற கண்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்து இப்போதைய காட்சிகளை ரசிக்கும் காங்கிரஸ், அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, கண்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்து இப்போதைய காட்சிகளை ரசிக்கும் காங்கிரஸ், அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து நடக்கும் ஒவ்வொரு காட்சிகளையும் பட்டியலிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, கண்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்து இப்போதைய காட்சிகளை ரசிக்கும் காங்கிரஸ், அமைச்சரவையிலிருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நடக்கும் ஒவ்வொரு காட்சிகளையும் பட்டியலிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.